ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 10 பவுன் நகை வாங்குறதுக்கான என்னுடைய கோல்ட் சேவிங்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த சூழ்நிலையில் கோல்டு வாங்கணும், ஸோ அதுவும் கம்மியாக வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதாவது வருஷம் தொடக்கத்துலேயே நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம நினச்ச அளவில் கோல்டு வாங்க முடியும். எப்போவுமே அந்த வருஷத்தோட தொடக்கத்தில் ஸோ நம்ம இந்த வருஷத்தில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும், ஸோ நம்மளுடைய கோல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம ஒரு நோட்லேயோ ஒரு டைரியிலையோ ஒரு பர்சனல் டைரியிலையோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கோலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம அதுபடி நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் நான் இந்த வருஷத்தில் 10 பவுன் நகை வாங்குறதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சேவிங்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெத்தடில் கோல்ட் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2ஐ பற்றியுமே தனியான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய அந்த 2 சேவிங்ஸையும் கம்பைன் பண்ணி தான் நான் ஃபைனலாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஜி கோல்ட். ஸோ டிஜிகோல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2024 நவம்பர்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் 2024 கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்காகவே நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன்னு. ஸோ அந்த அமௌண்ட் என்கிட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு லாஸ்ட் பார்க்கும்போது தான் நிறைய வாங்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த செலவை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் டிஜிகோல்டில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நவம்பர் டு ஃபெப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கிராம் 6.132 கிராம் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் 100 ருபீஸில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் அந்த டிஜிகோடில் தான் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் பல்காக அமௌண்ட் ஒரு இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு 10,000 15,000 ஸோ 2-3 ப்ளவுசஸ் நம்ம பண்ணி கொடுக்கும்போது ஸோ பல்காகவும் அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் நான் ஃபஸ்ட் அந்த இயரிங் வாங்கியிருந்தேன். ஸோ மிச்ச அமௌண்ட் எல்லாத்தையுமே நான் டிஜிகோல்டில் தான் போட்டிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.477 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பெனிஃபிட் 300 சம்திங் அந்த மாதிரியான அளவில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட். ஸோ நான் இதை பற்றியும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது என்றைக்கு ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 21 தான் ஜாயின் பண்ணேன். மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. ஸோ 5 lakhsமே என்னுடைய ஓல்டு ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் அடகு வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படியுமே பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நான் 5 lakhs சேவ் பண்ணிவிட்டு அதாவது இந்த வருஷம் லாஸ்ட்லேயே நான் டிசம்பர் மந்தில் 5 lakhs சேவ் பண்ணிவிட்டு நான் அந்த டைமில் நான் ஜுவல் வாங்க போனாலுமே என்னால் 67 கிராம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த டைமில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே கோல்டோட ப்ரைஸ் ஹையாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 5 lakhsக்குமே பார்த்திங்கன்னா மந்த்லி 3500 இன்ட்ரெஸ்ட்டாக வருது. நான் ஐஓபி பேங்கில் தான் அடகு வச்சுருக்கேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு 5 lakhsக்கு 3500 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருது. எப்படியுமே நமக்கு லாஸ்ட்டாக வரும்போது தான் எனக்கு அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எனக்கு கோல்டில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசியில் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு இது லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே ஓரளவுக்கு நமக்கு லாபமாக தான் இருக்கும். ஏன்னா கோல்டில் போட்டிருக்கிறதுனால எப்படியுமே நமக்கு ஒரு கிராம் 10,000 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு இது லாபமானதாக தான் இருக்கும். ஸோ இது நமக்கு 18% வேஸ்டேஜ் இல்லாமையே வாங்கிக்கலாம். ஸோ அந்த டைமில் அதாவது நான் வாங்கின டிசம்பர் அந்த டைமில் நான் அந்த 5 lakhsக்கு கோல்டு வாங்கியிருந்தாலுமே எனக்கு மினிமம் ஒரு 10% வேஸ்டேஜ் போட்டிருந்தாலுமே எனக்கு 5 lakhsக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 50,000 ரூபாய் வரும். ஸோ
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ அந்த 5 lakhsக்கும் வந்து 15,000 வருது. ஸோ எக்ஸ்ட்ராவாக அந்த 10%க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாய் வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16,500 ரூபாய் வந்து ஜிஎஸ்டியாக வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 66,500 ரூபாய் நான் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக 1 பவுன் நகை வந்து வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 18% வந்து நோ வேஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்படியும் ஒரு 50,000 ரூபாவது நமக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி மட்டும்தான். ஸோ அந்த ஜிஎஸ்டிக்குமே நான் வந்து ஏற்கனவே வந்து என்னுடைய வீக்லி சேவிங்ஸாக பார்த்திங்கன்னா வீக்லி வந்து ஒரு 400 ருபீஸ் வச்சு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் நான் வந்து இதுக்கு ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது சேவ் பண்ணிட்டும் இருக்கேன். அதே போல் டிஜிகோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் உண்டு, வேஸ்டேஜும் உண்டு. ஸோ ரெண்டுமே பே பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ரெண்டுக்கும் சேர்த்து எனக்கு அது வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது, அந்த டைமில் வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா வந்து எனக்கு செப்டம்பர் மந்த் வரைக்கும் நம்ம வந்து அதில் அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து வந்த பிறகு தான் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேவ் பண்ண கோல்டோட கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 67 கிராம் 114 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்லையுமே 6.5 கிராம் கிட்ட வந்து சேவ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 7 கிராம் கிட்ட நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 80 கிராம் வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன் கிட்ட நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த டிஜிகோல்டையும் இந்த ஒன் டைம் பேமெண்ட் அந்த ஸ்கீம்லேயும் சேர்த்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 பவுன் வரைக்கும் நம்ம வந்து நகை வாங்க முடியும். ஸோ இதுதான் 2025 என்னுடைய கோல்டு சேவிங். ஸோ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த அமௌண்ட் தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வந்து வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டை எப்போ வேணாலும் வந்து பணமாக வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் வாங்கினதுமே என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அடகு வச்சு தான். ஸோ நாங்கள் அடுத்து வீடு கட்டுறதுக்காக லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அடகு வச்சு தான் வாங்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Thank you.